கண்களை மூடி தொடர்ந்து பரிசுத்தாவியார் நம்மோடு வல்லமையாக இடைவிடுத்ததாக ஏகமனமாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய முகத்தை நாம் நோக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான நம்முடைய நேசரை, அன்புள்ள நேசரை, ஆமென், அழகுள்ள நேசரை, பரிசுத்தமுள்ள நேசரை, மகிமையான நேசரை இப்படி நோக்குவோம். வாய் திறந்து எல்லாரிடத்தில் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை அடித்து, கரங்களை அடித்து, கரங்களை கட்டியவை கரங்களை அடித்து கரங்களை தேவன் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரம் வரையிலும் ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் மன்னன் நடத்தினீர். ஆராதனை மன்னன் நடத்தின பிள்ளைகளையும் கர்த்தர் மண்ணில் கரத்திற்கு பயன்படுத்தினீர்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து பகுதியை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம். சாட்சியம் பேருக்காக ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை கேட்கும் போது வேத வசனம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை கிரியேட் செய்யும். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். பலன் சுகம் அதிகமாக தந்து இன்னும் அதிகமாக ஊழியர்களே வல்லமையாக பயன்பட ஒன்றுவிட நமது பிள்ளை கர்த்தர் கடற்கரை ஆசீர்வதியும். அதுபோல இங்கே கூடியிருக்கக்கூடிய சிறியோர் பெரியோர் மதியோர் ஒவ்வொருவரோடும் தேவ பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். விசேஷமாக வசந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் நன்றாக உற்சாகமாக ஊக்கமாக சொல்லக்கூடிய விசேஷ ஞானத்தினால் பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரிப்பீராக. ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசவான் முதற்பலங்களை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு என்று கொடுத்த காணிக்கை மூலமாக பிள்ளைடைய குடும்பங்களே பெரிதான ஆசீர்வாதங்களை காணட்டும். எல்லா குறைகளும் நீங்கி போகட்டும். அப்பா, மக்களுடைய தொழில் வியாபாரங்கள் பிரயாசங்கள் முயற்சிகள் கையும் பிரயாச கிரிகள் எல்லாவற்றிலும் என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மதத்தில் ஒவ்வொரு சுடர் விட்டு எரிய இந்த நாள் எங்கத்தில் வருகை இருந்தால் மகிமையான வருகையை சந்திக்க தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சாமி நசோங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். தன் மகன் மேல் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை மாற்றி நலத்தை கைசோடும் சுகத்தோடும் இந்த மகனை கர்த்தர் ஆட்கொள்ளும்படி ஆரோக்கியப்படுத்தும்படி ஒரு முகமா ஜெபிக்கிறோம். சபையில என்னை யார் யார் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களே வல்லமை வெளிப்படுத்தக்கதாக வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்த யாவையும் தொடர்ந்து ஆசீர்வதி தொடர்ந்து கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறபடியால் நம் தேவனுக்கு நாம் நன்றி உள்ள இதயத்தோடு இன்னும் அதிகமாக வரை நாம் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம் தேவனை துதிப்பதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிப்பதற்காகவே நாம் இதோ ஆயத்தமாக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருடி பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ன சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் இது. இப்போ நம்முடைய சமத்துவமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். பரலோகத்தில் தொடர்ந்து எங்களோடு இடைவிடுவீராக. ஆவின் எங்களோடு இடைவிடுவீராக. மகிமையுள்ள வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கும்படியாக சந்திக்கிறோம். வேதவசனம் கேட்கும் போது ஆத்மாடைய இறுதி குழந்தை தெரியட்டும் ஐயா. தேவனுடைய பிரசனத்தால் நிரப்பப்படட்டும். எல்லாம் அந்தகார கிரியைகளை உடைக்கணும். யார் யார் விலையினமா வந்தார்களோ அவருடைய சரீரங்கள் இந்த நாள் பகல்களிலே ஒரு புதிய அபிஷேகமாக தெய்வீக வல்லமை ஆளுகைப்படத்தக்கதாக கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியின் தொட்டல் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் கடந்து வருவோம். ஆவியர் நம்மோடு கூட பேச. கடந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதா? யாராவது சொல்லலாம்? வேற சகோதரர் பக்கம் யாருக்கும் ஞாபகம் இல்லை. உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறவன், அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவேன். உறுதி எதுல உறுதி இருக்கணும்? ஜபத்துல உறுதி இருக்கணும் என்பதை மட்டும் நான் பார்த்தேன். யாரெல்லாம் ராக்காலை எழுந்து தெரிந்து கொண்டிருக்கீங்க? கரங்களை வைத்து பார்ப்போம். ஆமே. அதிகாலை உள்ள ஜபம், இரவுள்ள ஜபம் எல்லாம் நமக்கு தேவை. 5 மணி குடும்பத்துல ஜபம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கர்த்தருடைய வசந்தராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். சங்கீதம் 122 சங்கீதம் 7ஆம் வசனத்தை மலவரால் வாசிக்க கேட்போம். 122 சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த விசேஷமான அந்த வார்த்தை சற்று நாம் கவனிப்போம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். ஒரு வீட்டுக்கு தேவை சுகம், சமாதானம். குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள், அவர்களோட குடும்பம் ஒரு வீடு. ஒரு அலையில சொல்லுங்க. நாம் வீடு கை நாள் கட்டப்பட்டு நம்ம வீட்டில் நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஒரு வீடு. நம்முடைய குடும்பத்தை பொறுத்தளவு நம்முடைய குடும்ப தலைவர், மனைவி, பிள்ளைகள், ஒரு குடும்பம், ஒரு வீடு. ஒரு அலையில சொல்லுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான தேவனுடைய திட்டம் ஒன்று பெரிதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் குடும்பமாகிய நம்முடைய வீடு தேவனால் கட்டப்பட வேண்டும். யாரால் கட்டப்பட வேண்டும்? தேவனால் கட்ட. நீதிமொழி 9:1 வாசிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழி 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டி, தன் 7 தூண்களை சித்திரம் தீட்டி,
தன் 7 தூண்களையும் சித்திரம் நீக்குமா. ஞானம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் புத்தகம் 1:31 என்ன சொல்லுகிறது? வாசித்து பாரு. ஞானம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் ஞானம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரமே பண்ணுவோம். அவர் நம்முடைய தேவன். அவர் ஞானம் உள்ள தேவன். அவர்தான் ஞானம். உலகத்திலே 2 விதமான ஞானம் இருக்குது. ஒன்று லௌகீக ஞானம் அல்லது உலகத்துக்குரிய ஞானம். இன்னொன்று தெய்வீக ஞானம் இருக்கிறது. இந்த 2 ஞானத்தை குறித்தும் யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14, 15, 16 அதுவரை வாக்கியங்கள் வாசித்து பாருங்க. உலக ஞானத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை கொடுக்கப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் கவனிப்போம். உலக ஞானம் எப்படிப்பட்டது? வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலக்கமும். அப்ப எங்கே உண்டோ அங்கே கலக்கமும் சகல துர்ச்செயலும் உண்டு. சகல துர்ச்செயலும். நீங்க தொடர்ந்து படிக்கும் கண்ணாடியோட லட்சணம் இருக்கும். சரி, பரவாயில்ல, வாசிக்கிறீங்க, சந்தோஷம். பாருங்க, அது நீங்க தொடர்ந்து நீங்க கீழே படிக்கும் போது இந்த லௌகீக ஞானம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல அல்லது உலக ஞானம் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வருமானங்கள் இருக்கும், ரொம்ப அந்தஸ்து புகழ்ச்சியா இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா நல்ல உலக ஞானத்துக்குள்ள இருப்பாங்க. இந்த உலக ஞானத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய குடும்பத்துக்குள்ள எப்போதும் ஏதாவது ஒரு சண்டை, சச்சரவு, பிரச்சனை, இந்த சமாதான கேடுலாம் வந்துட்டே இருக்கு. பெருமை, வைராக்கியம், கோபம், அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை. அது உலக ஞானம் நிரம்பி இருக்கிற குடும்பம். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா தேவ ஞானம் இருக்கக்கூடிய குடும்பம் யாக்கோபு 3:17-18 வசனம் வாசி. வரத்திலிருந்து வருகிற பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த நல்ல கவனம். அடுத்த வாரம் நான் கேட்பேன், கவனமா கவனிச்சு. இது நம்ம குடும்பத்தை பற்றி இன்னைக்கு உங்களோட கூட ஆவியானவர் பேசுகிறார். ஒரு அலையில சொல்லுங்க. பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், முதலாவது சுத்தம் உள்ள ஞானமா இருக்கும். பின்பு சமாதானம், அது சமாதானம் உள்ள ஞானமா இருக்கும். சாந்தமும், சாந்தம் உள்ள ஞானமா இருக்கும். இரக்கம் உள்ளதாயும், இரக்கம் உள்ள ஞானமா இருக்கும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சரி, அப்ப பாருங்க, எல்லாரும் பைபிள் வச்சிருங்க. பைபிள் இருக்கா? என்னாச்சு? வேற பைபிள் பிள்ளைகளுக்கு சரி இருக்கு. வசந்தம் என்ன காமிச்சிருங்க. என்ன பாருங்க, இந்த ஞானம் எப்படிப்பட்டது? அது முதல்ல சமாதானத்தை கொண்டு வருகிறது. இதை வாசிங்க. சமாதானம் உள்ளதாயும், சாந்தமும், அது சாந்தம் உள்ளது, இரக்கம் உள்ளதாயும், மனைவி பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு சாந்தம் உள்ளதா இருக்கிறது. அடுத்தது இரக்கம் உள்ளதாயும், இரக்கம் உள்ளது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். பாருங்க, இரக்கம் உள்ள ஒரு ஞானம், நற்கனிகள் நிறைந்த ஞானம், பட்சபாதம் இல்லாததாயும், எந்த விதமான ஒரு பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. மாயமற்றது. பாருங்க, அப்போ இந்த ஞானம் பரத்தில் வருகிற ஞானம், இது ஆண்டவராகிய தேவனால் கிடைக்கிற ஞானம். ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு ஞானம். எந்த வீட்டுல ஆண்டவராகிய இயேசு
தலைவராய் தங்கி இருந்து நம்மை நடத்துகிறாரோ அந்த வீட்டுல இவ்விதமான இந்த சுத்த ஞானம் வெளிப்பட்டுட்டே இருக்கு. இந்த பரிசுத்தமான ஞானம், சாந்தமாய ஞானம், சமாதானமாய ஞானம். முதல்ல வாசி கேட்டோம், நரகத்துக்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சுகம் இருக்கணும். சுகம் இருந்தா தானே சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சுகம் இல்லை, வீட்டுல ஒரு ஆள் படுக்க அப்படின்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். ஐயோ, எங்க அப்பா இப்படி இருக்காங்களே, எங்க அம்மா எப்படி இருக்காங்களே, எங்க பிள்ளைகள் எப்படி இருக்க, என்னோட வீட்டுக்குள்ள பெரிய ஒரு வேதனை, துயரம், துக்கம். இல்ல ஒரு 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 குடும்ப தலைவர் குடிச்சுட்டே இருக்கிறார், தாரமாரா பேசுறார். அந்த வீட்டுல ஏதாவது சமாதானம் இருக்குமா? சமாதானம் இருக்காது. இல்ல மனைவி அவளுடைய சிறுகங்கமா ஓடிக்கொண்டிருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்குமா? இருக்காது. அவ தேவ ஞானம், ஞானமாகிய கிறிஸ்து, ஞானமாகிய தேவன் இந்த வீட்டுக்குள்ளே உலாவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டை, குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, சமாதான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வீட்டில் நிலைக்கணும்னா தேவ பிரசன்னம் தேவை. என்ன தேவை? தேவ பிரசன்னம் தேவை. அந்த தேவ பிரசன்னம் எப்ப வெளிப்படும்? துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும். வீட்டில் எப்போ துதி ஸ்தோத்திர பாடல் எப்போதும் நமக்கு இருக்கணும். அப்ப வீட்டுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம். நான் பிள்ளை பாக்குறேன், ஜபிக்கும்போது கண்ணை விழிச்சு வச்சுட்டு பரிதாபமா இருக்கிறாங்க. இவ்வளவு வசனம் கேட்டோம், அவர்களுக்கு என்ன கண்ணை மூடி கண்ணீரா ஜபிக்கணும் அந்த அனுமதி வராம இருக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் முதல்ல ஜபிங்க. ஜபத்தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்ப பாருங்க, நம்முடைய குடும்பத்துல இப்போ அந்த நீதிமொழி புத்தகம் 24 அதிகாரம் 3வது வசனம் ஒன்று வாசித்து பாருங்க. நீதிமொழி 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே என்னாகும்? அந்த வீட்டுக்கு தேவை ஞானம், தேவை விவேகம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வீடு கட்டுற நம்ம கண்ட்ராக்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் எந்த வாசலை எங்க வைக்கணும். சிலர் வந்து கடகடா வீடை கட்டிடுவாங்க. அப்புறம் ஒருவர் வருவார், அந்த சாஸ்திரியார் வருவார். அவர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், இது வீட்டுக்கு இது ஒழுங்கு இல்லை, இந்த வாசலை தப்பி வைக்கணும் அப்படி. இப்படி எத்தனையோ வீடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றி வாசலை மாற்றி சோதரை மாற்றி என்னெல்லாமோ செய்கிறார். செய்தாலும் குடும்பத்தில் என்ன இல்லை, மீட்பில். காரணம் என்ன? வாசலை மாற்றுறதுனாலையோ ஜன்னலை மாற்ற சோரை மாற்றதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற நானும் நீங்கள் தான் பிரச்சனை. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள பிரகாசிக்கக்கூடிய இயேசு நமக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள பிரகாசிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும், வேற ஒன்றும் பாருங்க. ஒரு சத்து நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டோம். பாதை கூடாரத்தை நம்ம எப்படி வரும்? வந்துடுவோம். யோக வந்து வேலியத்தாக ஆண்டவர் யோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாத்தார். அப்ப அந்த இடத்துல சான்ஸ் சொல்றான், அவனுக்கு இந்த வேலி ஒண்ணு கொஞ்சம் எடுத்துருவிட அப்பாவும் உன்னை தூசிப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சின்ன எடுத்துவிடு. அதுக்கு அந்த வேலி எடுக்கப்பட்ட பின்புதான் அவன் என்ன செய்யறான், உள்ள வந்து கிரியேட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா யோபுக்கு தேவன் அனுமதிக்கப்பட்ட சோதனை தாங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். கடைசி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், ஆமென். அந்த வீட்டுல என்ன இருந்து? பலி இருந்தது. பலி என்பது ஜெபம். நம்ம வீட்டுக்குள்ளேயே குடும்ப ஜெபம் முதலாக ராத்திரி காலையில மத்தியானம் அப்படி தொடர்ந்து ஜெபங்கள் இருக்கும். தனித்திருந்து கண்ணீரின் ஜெபம் இருக்கும். அந்த ஜெப அனுபவம் இல்லைன்னா தேவ பிரசன்னம் தங்க முடியாது. ஒரு வேளையில சொல்லுங்க. முதல்ல நான் உங்கள் ஒவ்வொருவருடைய காரியத்தை எடுத்து சொல்லி உங்களோட சில காரியங்கள் பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தத்தக்கதாக அவருடைய கர்த்தரை ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே என்னோட பேசும் என்று கேட்போம். கர்த்தர்களோடு பேசுவார். முதலாவது குடும்பத்தின் தலைவர். வாசிங்க சங்கீதம் 128:1.
சங்கீதம் 128:1. குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவன் எவனோ அவர் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியம். பாருங்க, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சந்ததிக்கு என்னுடைய வழி அவன் போதித்துக் கொடுப்பான். அல்லேலூயா. குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியை போதித்துக் கொடுக்க வேண்டும். குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் கர்த்தருடைய பாதத்தை அமர்ந்திருந்து கண்ணீர் வடித்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம். ஏன்? குடும்பத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள தேவ வெளிச்சம் வருகிறது, தேவ பாதுகாவல் வருகிறது. சத்துருகள் புகுந்து வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் கண்ணீர் விடுக்கிறார். ராத்திரி சகோதரிங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ராத்திரி யாராவது எழுதி ஜோம் பண்ணீங்க உங்க மனைவி பிள்ளைங்களுக்காக, சபைக்காக ராத்திரி எழுதி ஜோம் பண்ணுவாங்க. சரி, பரவாயில்ல, கரெக்ட் பண்ணுங்க, சரியா? காலங்களிலே மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, குடும்ப தலைவருக்கு எதிராக சத்துருவானவன் எழுப்பி வருவான். அவனை மேற்கொள்வதற்கு விழிப்பாக இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் குடும்ப தலைவர் கண்ணீர் வடிக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு உறவாட வேண்டும். அப்ப தேவ பிரசன்ன வீடு அப்படியே நிரப்பும், நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். குடும்ப தலைவரை பற்றி அங்கே நிறைய காரியங்கள் இருக்கிறது. குடும்ப தலைவராக இருந்ததான யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டார் என்றால் தீர்மானம் எடுக்கிறார். அந்நிய தெய்வத்தை நாங்கள் நமஸ்கரிப்பது இல்லை, சிலை வழிபாடுகள் எனக்கு ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு நான் ஆராதித்து அவருக்கு நான் பிரியமாய் இருந்து கடந்தவா நாட்கள் நான் கேட்டது போல் நம்முடைய தீவட்டில் எப்படி என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எண்ணெயாய் அபிஷேகம் இருக்க வேண்டும், நிரம்பி வெளிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை தீவட்டி எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, கொர்நேலியின் குடும்பத்தை எடுக்கும் போது கொர்நேலியின் குடும்பத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நீ அதாவது அந்த குடும்பம் முழுமையா ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரோடு சேர்க்கப்பட்டான். இந்த உலகத்தில் முதலாவது சபை எந்த சபை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எந்த சபை? சிஎஸ்ஏ, ஆர்சி? நல்லா புரிஞ்சிடுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூடி வருகிறதான் சபை. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வரும். ஹalleluya, ஹalleluya. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சபையிலே அந்த சபை பரலோகத்தின் சபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த பரலோகத்தின் சபையிலே நானும் நீங்களும் அங்கத்தினராக இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஜீவ புத்தகம் எழுதப்படாதவராய் காணப்பட்ட எவனோ அவர் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவருடைய பெயர் அங்கே வாசிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமி வெந்துரி என்னாய் போகும்? சாம்பலாய் போகும். சீக்கிரமான வருகையை சந்திக்க தகுதியாகும். சரி, அடுத்தபடியாக மனைவி. புருஷனுடைய நிறைய காரியம் சொல்ல நீ கர்த்தருக்கு பயந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட வேதம் சொல்லுகிற நீதிமானுடைய கூடாரத்தில் நீதிமானாய் ஒரு குடும்ப தலைவன் இருக்கும்போது அங்கே என்ன வரும்? ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும். 118ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். குடும்ப தலைவர் யாரா இருக்கணும்? இங்கே கவனிக்க. நான் சொல்லும் போது பைபிள் பாருங்க, மற்றபடி இங்கே கவனிக்க. வேத வசந்த நேரம் உடைய செவிகள் சாயட்டும். குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்?
நீதிமானா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிறவரா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் தங்கும், அந்த வீட்டுல சமாதானம் தங்கும், அந்த வீட்டுல தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். அது தாவீது கேட்கிற, உம்முடைய அடியாருடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீது யார்? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக இதோ தேவனை ஆவியோடு நிறைந்த கர்த்தரை ஆராதிக்கிறவர், குடும்ப தலைவர், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஆண்டவர் கைகொள்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஒரு வேர்கிறிஸ்தவ நிலையில் இந்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அடுத்தவுடைய மனைவி இடங்களை வருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அந்த சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசி. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, ஒரே வார்த்தையில் அதுங்க உள்ளடக்கிக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற காரியம் என்ன? திராட்சை செடி எப்பவுமே காலமா கனி எடுக்கக்கூடிய ஒன்று. தலைமுறை தலைமுறையாக அதனுடைய அது விருட்சம் போல நின்று கனி கொடுக்கும். பட்டு போனது போல இருக்கும். புதிய தளிரும் பூமாய் விருட்சமா அப்படி காய்த்து கொள்ளும். அது மட்டுமல்ல, அதனுடைய கனி திராட்சை பழம் ருசியானது, மதுரமானது. குடும்ப தலைவி எப்பொழுதும் தன் புருஷனுக்கு மதுரமானவளா இருக்க வேண்டும். வார்த்தையினால, பேச்சினால, செயலினால, கிரியையினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் நம்முடைய மனைவி இதோ மதுரத்தை காட்டுகிறேன், மதுரம் உள்ள ஒரு நிலையில் இருக்கணும். கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாக இருக்கணும். திராட்சை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனம் அடிந்தவனுக்கு திராட்சை ரசம் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் வேலை செய்த கஷ்டத்தோட வீட்டுல வருவார். வந்த உடனே சில பெண்மணிகள் வீட்டுல பக்கத்தை சண்டை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பட்ட சொல்லிடுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு அருமையான ஒரு சன்மார்க்க ரீதியில் இருந்த ஒரு சகோதரர். அப்படின்னா நீங்க இவ்வளவு நேரம் வேதவசனம் கேட்டு ஆராதனை எவ்வளவு கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் பூமியில நல்லவர்களா இருந்தாலும், புகழ் பெற்றவர்களா இருந்தாலும், யாருக்கும் ஒரு தீமை செய்யாம இருந்தாலும், ரட்சிக்கப்படலைன்னா பரவ போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சன்மார்க்கரெல்லாம் துன்மார்க்கரோடு தேவகோபாக்கினையால் வாழ்வாரே. சன்மார்க்கரெல்லாம் துன்மார்க்கரோடு தேவகோபாக்கினையால் வாழ்வாரே. சன்மார்க்கம் என்பது நல்லவர்கள். நல்ல சொல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சன்மார்க்கம் நல்லவர். இந்த நல்லவர்களும் துன்மார்க்கரோடு அழிந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஒரு குடும்ப தலைவர் ரட்சகர்கள் ஆண்டவர் பிரியமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கவனிப்போம். அதாவது புருஷன் வேலைக்கெல்லாம் போய்கிட்டு வந்தார். பக்கத்தில் இருந்த பெண்மணி அப்பப்ப ரொம்ப சண்டை பிரச்சனை, பக்கத்துல இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு நாள் அவர் மத்தியான நேரம் சாப்பிடா வந்த மனுஷன், இவன் சரி அந்த மனுஷன் சாப்பிட போட்டு அப்புறம் பார்ப்போம் பொறுக்கல சொல்லுகிறாரு. ஒரு நாள் நீங்க இதை கேட்க மாட்டீங்களா? என்னை பார்த்தால் எனக்கு வேதனை தாங்க முடியல. அந்த வீட்டுக்காரன் இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறான். அப்போ அவன் வேலைக்கு போன அருவாவோடு அங்க உட்கார்ந்து ஆகாரம் செய்ய வந்தவன் அவசரமாக ஓடி போய் கேட்க போற, என்ன நினைச்சிருக்கிறீங்க மனைவி மேல இதை இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவனுக்கு கோபம், இவனுக்கு தாங்க முடியாது. ஓடி அவனும் ஏதோ ஒன்று தூக்கிட்டு அடிக்கலாம். அதுக்குள்ள இவன் மாலைக்கு 4000 ரூபாய்க்கு ஓடி விட்டுக்கிறான். இப்ப அவன் ஜெயில பாத்தீங்களா? அநேக பெண்கள் குடும்பத்துல அந்த கனி கொடுக்கிற நிலை இல்லாதபடி, விவேகம் இல்லாதபடி, ஞானமற்றவர்களா ஜீவிக்கிறபடினால் மிகுந்த வேதனை, மிகுந்த துயரம். நீதிமொழி 14:1 என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. நீதிமொழி 14:1.
புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நாம் எப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்க வேண்டும். நாம் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கணும். சும்மா நான் சுவரை கட்டி இருக்கிறதல்ல, குடும்பத்தை கட்டி எழுப்பணும். புருஷனுக்கு எப்போது நம்ம இனிமையான வார்த்தைகளால் அவர்களை சந்தோஷப்படுத்தணும், நன்னடக்கையினால் அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவர்களை தேவனுடைய அன்புகளை கொண்டு வரணும். ஒரு 2 வார்த்தை நம்மளை கடைபிடிக்கிட்டு சொன்னோம் அவர்களை ஆதாயம் பண்ண முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல அலையில சொல்லுங்க. தேவனுடைய அன்புடைய உள்ளத்துல ஊற்றப்பட நம்முடைய செயல்பாடை தேவன் பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவர்கள் நம்முடைய புருஷனை ஆதாயப்படுத்துவதற்கான வழிகளை தேடுகிறோம், அவர்களுக்கு என்ன விதமான நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறோம், ஆண்டவர் மிகவும் அதை கவனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்திரக்கூடிய மனைவி என்பது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் சொல்லப்பட்ட. நீதிபதி 19:14 வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதி 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. சில பெண்கள் பாருங்க, வருமானம் என்ன வரும்னு பார்க்க மாட்டாங்க. அந்த புடவை எடுத்து இந்த புடவை எடுத்து அதை வாங்கி இதை வாங்கி பைசா சின்ன அப்படின்னு ஆகிடும். ஒரு கடைசியில கணக்கு பார்த்தா எல்லாம் கடன். அப்ப அவங்க புத்தி வளர்த்தியா? நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லை, இருக்கிற போதும் என்றுள்ள நம்பிக்கையில் இருக்கிறவங்க சாதாரண போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் தேவசோதனை வந்திருக்கிறோம். நம்ம கையில் வருகிறான முன்காலங்கள் எல்லாம் அருமையான குடும்பத்தலைவர் என்ன செய்யணும்னா, புருஷனார் வேலை செய்யக்கூடிய காசை வைத்து வீட்டோட காரியம் வைத்து விட்டு கொஞ்சம் காசு தனியாக எடுத்துருவாங்க. அது புருஷனார் தெரியாது. பத்திரமாக பானை கடியிலே சட்டி கடியில வச்சிருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் வரும்போது உடனே அந்த புருஷனாருக்கு அந்த காசு அவருக்கா பாருங்க. அது போல ஒரு குடும்பத்தில் வருங்க அருமையான ஐயா இடம் வாங்குவதற்காக முயற்சி பண்ணார். விலையெல்லாம் பேச ஒழுங்காக்கி விட்டார். இவர் கையில் இந்த காசு போதாது. அப்போ அப்படி ஒரு விதமாக இருந்த மனைவி கேட்டேன், என்ன எப்படி? வேற ஒன்றும் இல்லை, இந்த பூமியை என்ன இடத்துல வாங்கணும் பேசிட்டேன், ஆனால் என் கையில் காசு சரி. இப்போ எவ்வளவு குறை? இவ்வளவுதானா? பரவாயில்ல. ஓடி போனாங்க. அங்க ஒரு பானை இருந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு கவர் அப்படி எடுத்தாங்க பாருங்க. நான் ஏதோ எண்ணுங்க, எண்ணி பார்த்தா அவருக்கு போதிய அளவுக்கு போல் மீதிய காசு. அதை புத்தியுள்ள சொல்லு. நல்ல இல்லையே சொல்லுங்க, நல்ல இல்லையே சொல்லுங்க. நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கணும். குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அது இந்த காசுல அவனுக்கு எப்படி வந்து மீனெல்லாம் வாங்க தெரியுங்க, வீட்டுக்கு தெரியுங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேசுவாங்க. நல்ல இல்லையா? சில பெண் என்ன செய்வாங்க, தாயார் வீட்டில் கொண்டு போயிடுவாங்க. மீதி வர பைசா எல்லாம் சேர்த்து அங்கே என்னத்தையாவது குறும் கட்டியோ அருவா வெட்டியோ வாங்கிட்டு வராங்க. எங்க அம்மா வாங்கிடம் தான். இப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பரிசோதனை பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்தை அதை அந்த தலைகளில் கொண்டு இங்கே தெரிஞ்சலாம். ஒரு பெண்மணி அவளுக்கு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு 12,000 ரூபாய் சாப்பிடுறான். ஒரு கடைசியில 7,000 ரூபாய். இப்போ போடுறது சாமி இவனுக்கு என்னத்துக்கு பெண்ணை கட்டினான். ஆந்த ஊரே கூட மாமியார்ட்டு பேச மாட்டேன். மாமனார் கையில வந்தோன்னு ஒரு இந்த பை தூக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு வரேன்னாட்ட அவன் போய் சாயங்காலம் வருவா. சாயங்காலம் வார நேரத்தில் அந்த கொண்டு வர பை ஃபுல்லாயிடும். இங்க கொண்டாச்சு கப்புக்கு தின்னுக்கிட்டு பாக்கி அவன் அங்க பக்கத்துல போனோம். அப்படி பாரி அந்த தண்ணி இப்படி போல மாங்காய் கொடுக்க விடாதா? கடப்பாவி. இப்ப அவங்க 7,000 அடிக்கிறாங்க. அளவுக்கு கிடையாது. இப்படிதான் மக்களுடைய நிலை அல்ல. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை சொல்லுங்க, அவ எப்படி இருப்பா? திராட்சை கொடிய போல் இருப்பா. கரங்களை தட்டி கத்தனா ஸ்தோத்திரம். பேசிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லை உங்களுக்கு. இப்ப முடிச்சிருக்கீங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியத்தை வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 127:4 வாசிங்க பார்ப்போம்.
127 நாள். இதோ இதோ பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் நமக்கு தந்த கர்ப்பத்தின் கனி. நிறைய வந்து பிள்ளைகள் இல்லாம ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. நேற்று ராத்திரி 11 மணி அளவுக்கு ஒரு போன் வந்தது சென்னையில். ஐயா, சகோதரன் கிடந்த மாதத்திலே கொரோனானால செத்து போனா. கவர்மெண்ட் கொடுக்கல, கவர்மெண்ட் எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இவ்வளவு அந்த குடும்பம். அவன் என்ன போன் பண்ண ஒரு அட்வொகேட், நல்ல ஒரு சகோதரர். அவன் அண்ணன் இறந்தது அவங்க தாங்க முடியல, சொல்லி சொல்லி அழுகிறேன். அந்த குடும்பம் முழுவதுமே எம்ப்ளாயிஸ், நல்ல உயர்ந்த குடும்பம். இங்க கல்லூரிகள் ஒரு குடும்பம் தான். கடைசியாக அந்த இறந்து போனவன் இங்க குழந்தை இல்லை. அவன் ஏங்கி கடைசியில் அது ஒரு வேதனை. கடைசி எங்கேயோ ஒரு குழந்தை எடுத்து கொண்டு வளர்க்க விட்டுருக்கிறது. குழந்தை எடுத்துட்டு வந்ததுன்னே அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி அதெல்லாம் அப்படி கிடையாது. கொரோனால கொண்டு விட்டு அவன் செத்து போனான். இதனால குடும்பத்தில் பிரச்சனை என்ன, அவனுக்கு குழந்தை இல்லை. எங்களுக்கு 2-3 பிள்ளைகள் என் சகோதரர்களுக்குள்ள இருக்குது. ஒரு பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கலாமே, அந்நிய பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவை இல்லையே என்று சொல்லி அவங்க ஒரு குளம். இன்னும் பாருங்க, ஒரு குழந்தை வீட்டில் இல்லைன்னா திருமணம் முடிந்த ஒரு குழந்தை கண்டிப்பா தேவை. இன்னைக்கு ஒரு குழந்தை தானே, அன்னை தானே 6, 7, 8, இன்னைக்கு ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை கிடைச்சிட்டா அது போல மகிழ்ச்சி. அந்த பொண்ணே கண்ணேன்னு எங்களுக்கு இளைய மகள் பிள்ளைங்க இருக்கான். என் குழந்தைய கொண்டு கிடத்திருப்பா, ஓடி போ தண்ணி குடிக்கலாம். மக்களே பார்த்தீங்க, அந்த பிள்ளைங்க அன்பு. நீங்க எல்லாரும் அப்படிதான். எனக்கு சோம்பிங்க போட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் அன்பு கர்ப்பத்தின் கனி, தேவனால் கிடைத்த ஆசீர்வாதம். நம்ம அன்பா தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் என்னென்ன ஆகணும், சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 54:13. ஏசாயா 54:13 வாசிங்க. என்ன எடுக்க? உன் பிள்ளைகள் எல்லாரும், உன் பிள்ளைகள் எல்லாரும், ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை, எத்தனை பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்படும். நம்ம பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்படும். அப்ப பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்படணும்னா குடும்ப தலைவர் போதிக்கப்பட்டிருக்கணும். பிள்ளைகள் போதிக்கப்படணும்னா தாய் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பிள்ளைகளை தேவ வழியில் நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது தகுந்த விட்டு எங்க காலத்துக்கு போய் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த கூட்டத்துக்கு போய் போ ஏமா இடி நீ ரெடியா நாங்க அடிச்சாங்க நாளாச்சு பாருங்க. இன்னைக்கு அதே குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி ஒரு அறியல்ல. ஆண்டோட சொல்றது போடுமே, ஆண்டவரை தேவை சொல்லுவாங்க. ஐயா சோமனுங்க, நீ எப்படி இருக்க? ஒரு வீட்டுக்கு போனேன், தாய் முழங்கால் பழக்க முடியாது. ஆண்டவரே, பையனுக்கு 10-32 வயசு, அவன் நேடு நட ஏண்டா நீ முழங்கால் கூட தெரியும். எத்தனை ஒரு வருஷம் போட்டு என்ன காணது பாத்தீங்களா? தேவ பயம் இல்லை, தேவனுடைய போதனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக வேண்டும் என்றால் தேவனுடைய போதனை வேண்டும், தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும், பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தில் நடத்தப்பட வேண்டும், பிள்ளைகள் தேவனை உந்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் தேவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள் வரும்போது வேதவசனத்தை பிள்ளைகளை நடத்தும். ஆமா, இதுதான் வசனம், இப்படிதான் நடக்கணும். எங்க அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில தேவ சொந்தம் தேவ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய போதனை அடைகிறார்களா, போதிக்கப்படுகிறார்களா? பிள்ளைகளால் நம்ம சமாதானம் உண்டா? அங்கே என்ன நாம் படிக்க போகிறோம்? 128:3 தான் இங்க சொல்லப்பட்டு வாசிங்க. பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக இருக்கணும். ஒரு ஒலிவ மரம் இருந்தால் அதிலிருந்து விழுகிற விதையானது கன்றாக முளைத்து அந்த பெரிய மரத்தை தூக்கி தாங்குகிறது போல நம்முடைய பிள்ளைகள் நம்மை தாங்குகிற பிள்ளைகளா இருக்கணும், நமக்கு உதவியா இருக்கணும், நமக்கு சமாதானங்களா இருக்கணும். ஒலிவ மரத்தின் கன்றுகள் போல் பந்தியை சுற்றும். பந்தி குடும்ப ஜபத்துக்கு மேல பிள்ளைகளை பந்தியில் உட்கார வைப்போம்.
சபையின் பந்தியில் கொண்டு உட்கார வைப்போம், ஆராதனை பந்தியில் கொண்டு உட்கார வைப்போம். கர்த்தருக்கு பயப்படுற இடத்துல நம்ம பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கட்டும். குடியனோடும் வெறியனோடும் பரியாசக்காரனோட தேவையில்லாத கிரியைகள் செய்கிறதான துன்மார்க்க ஜனத்தோட இல்ல, துன்மார்க்கடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய என்ன செய்யலாம்? ஐயா, இரவும் பகலும் கர்த்தருடைய நம்முடைய பிள்ளைகள் பிரியமாய். அதுல நாங்க இப்ப ஒழுங்கு செய்திருக்கோம். பிள்ளைகள் பெரியவர்களாம் ஒரு வருஷத்துல வேதத்தை ஒரு தடவை 2 தடவை 7 தடவை படிச்சு முடிக்கணும். ஒரு தடவை படிச்சாச்சா? 2 தடவை படிச்சிட்டீங்களா? ஜனவரி மாதம் அதுக்குரியான விசேஷ ஆராதனை சொன்னாங்க வைக்கப்பட்டிருக்கிறது. படிச்சு முடிச்சோன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல அந்த ஆராதனை கூட்டிட்டு போய் நல்ல ஒரு அரசுவையா நல்ல ஒரு சாப்பாடு, இறைச்சி சாப்பாடை போட்டு நல்ல அழகான ஒரு பிரசங்கம் தந்து அதுக்கு மேல ஒரு நல்ல அழகான கிழிட்டு போட்ட பைபிள் 500 ரூபாய்க்கு பைபிள் உங்க கையில தந்து விட்டுருக்காங்க. அது எதுக்கு? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு மறுபடியும் இன்னும் படிக்கணும், அனைவரும் படிக்க வைக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. சபையில எல்லாரும் நீங்க கண்டிப்பா செய்யணும். கத்துங்க. சரி, அடுத்தது ஒலிவமர கன்று. ஒலிவமர கன்றுகளை போகுது. ஒலிவமரம் என்ன? ஒலிவ எண்ணெய் ரொம்ப விசேஷம். அது மருந்துக்குரியதான மருத்துவ குணம் உள்ளது. இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த ஒலிவ எண்ணெய் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான நிலையில் இருக்க வேண்டும். நமக்கு உதவி செய்கிறவர்களா ஒத்தாசை. நான் எல்லாம் படுத்துனா எங்க பிள்ளைகள் மருமக்கள் வந்து எங்க பேர பிள்ளைகள் தாத்தா அவங்க முடியே இல்லையா, சரி படுத்துருங்க, எழும்பாதுங்க, படுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கணும் நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 144:12 சங்கீதம். சீக்கிரம் வாசிங்க. நேரா அப்படி வசனம் மட்டும் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போல் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கற்களைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில நம்முடைய பிள்ளைகளை பற்றி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரர் எப்படி இருப்பார்கள்? வாசிங்க. குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற செழுமையுள்ள பிள்ளையா, கருணையான பிள்ளைகளாக, வியாதி பிடித்த பிள்ளைகள் அல்ல, நோய் கொண்ட பிள்ளைகளாக அல்ல, அவர்கள் செழுமையாக வளரும். குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த மூலைக்கற்கள். நம்ம கண்டவங்க அவங்க கேட்டா தெரியும். மூலைக்கல் வைக்கும் போது கரெக்டா அதை கல் அடித்து உடைத்து கரெக்ட் பண்ணி பாசிட்ட வர்றாங்க. ஐயா எல்லாம் வந்து மூளைக்குள்ள வைக்கணும். அதுக்கு பாசி ஒரு ஜோம் பண்ணி அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அது விசேஷமா. அதுபோல நம்ம குமாரத்திகள் எல்லாம் எல்லா காரியங்களையும் திறனா தேவ பயம் உள்ள பிள்ளைகளா, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா, ஒழுங்குள்ள பிள்ளைகளா, நிறைவுள்ள பிள்ளைகளா, தேவன் பிரியம் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க, நல்ல அல்லையா சொல்லுங்க. அதனால அருமையான பிள்ளைகளே, ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். ஏசாயா 8:18 அங்கே சொல்லப்படுகிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் பூமியில. வாசி ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த குடும்பமா எப்படி? இந்த குடும்பம் நீ சொல்லி எனக்கு தோத்துறாங்க, என்னை வந்து ஆராதனை, எப்போ பாட்டு, எப்போ அபிஷேகத்தை ஒரே தூக்கி கொண்டாடு. அல்லேலூயா. அது அங்க என்ன இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம். 118 சங்கீதத்துல இருக்கு 15ஆம் வசனம். நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தெரிந்து கொண்டிருக்கும். வாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம். அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கும். உன் புருஷனை வழிநடத்த கர்த்தராய் இருக்கட்டும், உன் பிள்ளைகளை வழிநடத்த கர்த்தராய் இருக்கட்டும், உன்னை வழிநடத்த கர்த்தராய் இருக்கட்டும். இந்த தேசத்திலே அறியப்பட்ட குடும்பமாய் சீயோனின் தேவனுடைய மகிமையுள்ள பாத்திரங்களாய் இவர்கள் கர்த்தரை ஆராய்க்கிற தினம் என்று அடையாளம் காட்டுகிற பிள்ளைகளாய் இருப்போம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான்காவது நடுவோம். தேவன் நம்மோடு கூட நடத்தட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென், 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 ஆமென். அப்படியே எழும்புவோம். எழுந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல ஒரு முகமோ என்று ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுவோம். ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுவோம். நானும் என் வீட்டாளர்களா கர்த்தரையே சேவிப்போம். குடும்ப தலைவருடைய தீர்மானம் எடுங்க. குடும்ப தலைவர் தீர்மானம் எடுங்க. ஆமென், 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 ஆமென். ரிகவா லௌஷவா லௌடரா கௌதரா மௌஜா ரிகம லௌஜல தீரவா உடரா. ஆமென். பிள்ளைகளை கண்களை மூடுவோம். எல்லா பிள்ளைகளும் குரலோ அப்படியே கண்களை மூடி இயேசுவா நோக்கி பாருங்க. ஆண்டோட வெளிய சத்தம் தெரிவிக்கட்டும். ஆவியானவரோடு பேசட்டும். ஆண்டவரே என்னோடு பேசும். எல்லா பிள்ளைகளும் கண்ண மூடி, எல்லா பிள்ளைகளும் கண்ண மூடி இயேசுவாவை கூப்பிடு. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, எங்கள் வீடு நீதிமானுடைய கூடாரமாய் மாறட்டும். எங்கள் தகப்பனுடைய ரட்சிப்பை அடையட்டும். எங்கள் தாயுடைய ரட்சிப்பை அடையட்டும். அப்பா, இப்பொழுது உதவி செய்யுங்க. ஒரு யோசேப்புடைய குடும்பத்தை போல் ஆகட்டும். கொர்நேலியுடைய குடும்பத்தை போல் ஆகட்டும். ஒரு தாவீதின் குடும்பம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் குடும்பத்தை போல் நம்முடைய குடும்பம் ஆகட்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். தம்முடைய சமாதானத்தால் குடும்பத்தை நிரப்புகிறவர். பாலும் கூடாரத்தை தேவன் அனுமதிக்க மாட்டான். உன்னதத்தில் ஒரு வேலை உண்டு. ஓ ஹalleluya. உடாராவாலா திகம்பரவா ரிதரவா ரிகம்பரவா ஜாலதாரவாஷியா ரிகமலபரவா ஷர்தர் ரைட்டஸ். எல்லாரும் வாய் திறந்த தீர்மானத்தோடு ஆண்டவரே, என்னுடைய வீட்டு ஒவ்வொரு அறையுடைய பிரசன்னை இறக்கணும். என்னுடைய குடும்ப தலைவருடைய அன்பை ருசிக்கணும். என்னுடைய வீடு ஒரு நீதிமானுடைய வீடாய் மாறட்டும். பிள்ளை யாரும் கண்விழிக்க கூடாது, யாரும் கண்விழிக்க கூடாது. நீங்க யார் கண்விழிக்க சாசத்தை தொலைச்சு போடுவான். பார்த்துட்டே இருக்கான். ஆண்டவர் பார்க்காரு. ஒழுங்கா கண்ணுபடி எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் பயபக்தியோட இது கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற நேரம், தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற நேரம், தேவ தூதகணங்கள் நம்முடைய மத்தியில் இறங்கி நாவிக் கொண்டிருக்கிற நேரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை அடித்து கர்த்தர் நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பங்களை இறங்கட்டும். ஆமென், 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 ஆமென். இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கண்படிக்கிறேன். சுந்தர்கள் கோவில் ஆரையின் தீரும் புத்தகமாயம் காக்கும் சத்திய வேரும் பக்தரி தீரும் சுந்தர்கள் கோவில் ஆரையின் தீரும் புத்தகமாயம் காக்கும் Thank you.
Oh,
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மோடு கூட நாங்கள் உறவாடி நாமத்தை உயர்த்த பரலோகத்தின் தேவனில் தந்த பெரிய கிருபைக்கு ஆஸ்தோம். இந்த சம்பந்தம் வந்த பிள்ளை யாவரையும் ஆசீர்வதியும். குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தாவே நீதிமானுடைய கூடாது எப்படி இருக்கும் என்பால் அநேக காரியங்களை வேதவசனங்களை பிடித்துக் கொள்ள கற்றுக்கொள்ள ஆவியானவருக்கு உதவி செய்ததற்கு ஆஸ்தோத்திரம். யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கிருபை கூட கட்டும் சமாதானம் கூட அனுப்பும். தாழ்ந்து விட கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். மைமண்ட வருகையிலே அதை காணக்கூடிய தகுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மற்றும்
சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். அக்கினி கல்மழையை துதியும் அக்கினி கல்மழையை Praise the Lord. 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 Praise the Lord.